ஓகே, ஸோ மெமரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெமரி பார்த்தோம். மெமரியில் இருக்கிற இன்புட்டை எப்படி அவுட்புட்டு கொண்டு போகிறதுன்னு பார்த்தோம். எனக்கு வந்து சில அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏஎல்யூவை நான் எப்படி யூஸ் பண்ணுறது? இது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கண்டிப்பாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜாவா ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு, மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜாவாவில் 4 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் தான், மைனஸ்க்கு மைனஸ் தான், மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, டிவிஷனுக்கு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இது மாடியுலஸ் ஆப்ரேட்டர்னு பேர். மாடியுலஸ் ஆப்ரேட்டர் இன்னும் சொல்ல போனால் ரிமைண்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5/8 அப்படின்னா இந்த 5ல் எத்தனை முறை 8 இருக்கு? 0 டைம்ஸ் இருக்கு. அப்போ மீதி என்ன? 5. அப்போ 5 அப்படிங்கிறது ரிமைண்டர். இதுதான் ரிசல்ட் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவில் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, பியில் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சி ஈக்குவல்ஸ் ஏ பர்சன்டேஜ் பி அப்படின்னு கொடுத்தா சியில் என்ன ஸ்டோர் ஆகும்? 5 ஸ்டோர் ஆகும். இதே சி ஈக்குவல்ஸ் பி பர்சன்டேஜ் ஏன்னு கொடுத்தா என்ன வரும்? இப்போ பியில் என்ன இருக்குது? 8 இருக்குது. சியில் ஏவில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போது ரிமைண்டர் என்ன வரும்? 3ன்றது வரும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறது இந்த மாடியுலஸ் ஆப்ரேட்டர். பாருங்கள், 15/2 வாட் இஸ் த ரிமைண்டர்? 1ன்றது ரிமைண்டர். ஏன்? 7 டைம்ஸ் இதில் வந்து முழுமையாக 2 இருக்குது. ஸோ 7 × 2 14 இருக்குது, மீதி 1. ஸோ திஸ் 1 இஸ் ரிமைண்டர். ஸோ ஏவில் 15 இருந்ததுன்னா, பியில் 2 இருந்ததுன்னா, சி ஈக்குவல்ஸ் ஏ மாடு பின்னு இருந்தால் இதில் என்ன ரிசல்ட் இங்கே வந்து ஸ்டோர் ஆகுனா 1ன்னு ஸ்டோர் ஆகும். சப்போஸ் ஏவில் 1 இருக்குது, பியில் 2 இருக்குது, சி ஈக்குவல்ஸ் ஏ மாடு பின்னு போட்டோம்னா சியில் என்ன ஸ்டோர் ஆகும்? 1 தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா ஏன்றது 1, 1ல் எத்தனை முழுமையாக 2 இருக்குது? இல்லவே இல்லை. அப்போ மீதி எத்தனை? இந்த 1 அப்படியே மீதி ஆகும். ஸோ அந்த 1 தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அது ரிமைண்டர் ஆப்ரேட்டர். சில டைமில் எனக்கு என்ன வேணும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10, ஏ ஈக்குவல் a/2 அப்படின்னு போட வேண்டியிருக்கும். அப்படின்னா ஏவை 2ஆல் வகுத்து வர்ற ரிசல்ட்டை இதுலேயே ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. a/2 அப்படின்னா இது அப்ரிவியேட்டட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏவை a ஈக்குவல்ஸ் a/2ன்னு அர்த்தம் இந்த இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏவை 2ஆல் டிவைட் பண்ணி வர ரிசல்ட்டை ஏவிலேயே ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டர். இப்போ a ஈக்குவல்ஸ் a+5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும்னா இதை ஷார்ட்கட்டில் எப்படி எழுதலாம்? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். a + = 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். சரி, i + = 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஐயில் வந்து 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? 5 + 2 7 அப்படிங்கிறது போய் ஐயில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் இதனுடைய இது. அதே மாதிரி மைனஸ், டிவிஷன், ஸ்டார். ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜ் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ++ன்னு கொடுத்தோம்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். ஏ ++ அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஈக்குவல் 2 அப்படின்னா ஏவை என்ன பண்ணு? 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் சரி இன்ட் ஏ ஈக்குவல் 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் பின்னு இன்னொன்று வச்சுக்கிறேன். பி ஈக்குவல்ஸ் ++ ஏன்னு கொடுக்குறேன். இன்னொன்று பி ஈக்குவல்ஸ் a++ன்னு கொடுக்குறேன். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணால் என்ன ஆகும்? இது ரன் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம், இது வந்து ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து சஃபிக்ஸ். சாரி, இது ப்ரீஃபிக்ஸ், இது போஸ்ட் ஃபிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு ஏவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஏவில் எத்தனை இருக்குது? திஸ் இஸ் ஈக்குவல் டு a + = 2.
அல்லது a ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் ஒன் ஏ ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே 2 இருக்குது, 2 கூட 1 ஆட் பண்ணால் 3, 3ன்றது ஏவில் ஸ்டோர் ஆகும், அந்த ஏவில் இருக்கிறது பிக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பியில் 3ன்னு வந்து ஸ்டோர் ஆகும், ஏவிலையும் 3 தான் இருக்கும். வேற இந்த கேஸில் என்ன ஆகும், சப்போஸ் இதை நான் ரன் பண்ணாமல் இந்த இதை ரன் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஏவில் இருக்கிற வேல்யூ தூக்கி இங்கே ஸ்டோர் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், பியில் வந்து 2 ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னால் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போது ஏ ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் ஒன்றுனா அப்போ ஏவில் என்ன ஆகும், 3ன்னு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது ப்ரிஃபிக்ஸ், இது போஸ்ட் ஃபிக்ஸ், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதே மாதிரி மைனஸ் மைனஸ் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ஏ அப்படின்னா ஏவில் என்ன இருக்கோ அதை 1 மைனஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இது. இது இல்லாமல் எனக்கு வந்து a பவர் 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம், a ஸ்டார் a ஸ்டார் a ஸ்டார் அப்படியே 5 டைம்ஸ் போடலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னோம்னா இது ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக மேத் டாட் பவர் ஆஃப் a, 5 இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இந்த a பவர் 5ங்கிறத ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை ஏவாகவும் இந்த பவர் வேல்யூ ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக கமாவுக்கு அப்புறம் வர இதாகவும் போட்டுடலாம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் நிறைய சயின்டிஃபிக்கல் ஆப்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சைன் வேல்யூ வேணுமா, காஸ் வேல்யூ வேணுமா, டேன் வேல்யூ வேணுமா, ஏ டேன் வேணுமா, ஏ சைன் வேணுமா, இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த மேத் லைப்ரரியில் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் ஸ்டாரு இதெல்லாம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அடிஷ்னலாக இந்த மாதிரி சில காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன் வந்ததுன்னா இந்த மேத் லைப்ரரியில் இருக்கிற ரெடிமேட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய கொஷின் என்னன்னா, a இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்க, b இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ c ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் 2 by b இப்படி போடணும்னு வச்சுக்கோங்க. இப்படி போடணும்னா நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் நான் a ப்ளஸ் 2 by 2 இந்த மாதிரி எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், முதல்ல 2 வந்து b-ஆல் டிவைட் பண்ணி வர்ற ரிசல்ட்டை a கூட ஆட் பண்ணிடும். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் முதல்ல இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பரை b-ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். பை டிஃபால்ட்டு பராந்தசிஸில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணோம், அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்லாம் ஃபஸ்ட்டு ரன் பண்ணோம், அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் மாடுலஸ் ஆப்ரேஷன் 3ஆக பண்ணோம், அதுக்கு அடுத்தது ப்ளஸ் மைனஸ் பண்ணோம். இந்த கேஸில் a ப்ளஸ் 2 பை பின்னு போட்டேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரும். அப்போது இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போது 2 by b-யை கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய ரிசல்ட்டை அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம். இல்லை எனக்கு இதுக்குள்ளார இருக்கிறது தான் எனக்கு ரன் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணும், a ப்ளஸ் 2 ப்ராக்கெட் போட்டுடணும். ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அப்படிங்கும்போது முதல்ல இதை ஆட் பண்ணணும், வர்ற ரிசல்ட்டை b-ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த வேலையை முடிச்சுட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூ ட்ரை டு ஆட் திஸ் பராந்தசிஸ், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கேல்குலேஷன், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அதனுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா கேல்குலேஷன் தான். கேல்குலேஷனுக்கு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் ஸ்டாரு தென் மாடுலஸ் ஆப்ரேஷன் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், அடுத்தது ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேஷன் எதுக்குன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு. 2 நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கான்னு தெரிஞ்சால் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும். அந்த டைமில் இது இதை விட பெருசாக இருந்தால் இந்த வேலையை பண்ணு, இதை சுவிட்ச் ஆன் பண்ணு, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டியும் நான் கொடுக்க வேண்டியிருக்கும். கேல்குலேஷன் பவர்ன்றது ஒன்று, ஆனால் கேல்குலேஷன் பவரை மட்டும் வச்சுக்கிட்டு எதையுமே பண்ண முடியாது. வி நீட் டு மேக் டெசிஷன். டெசிஷன் வேணும் அப்படின்னாவே ஏதாவது கம்பேரிசன் பண்ணால் தான் டெசிஷன் பண்ண முடியும். அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம ரிலேஷனல் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம், இப்போ இன்ட், இப்போ பாருங்க, இப்போ இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஏ ஈக்குவல்ஸ் 10 பி ஈக்குவல்ஸ் 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
ஏ ஈக்குவல் பி அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக வரணும். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அப்போ இது ஃபால்ஸ்னு கொடுக்கும். ஏ நாட் ஈக்குவல் பின்னு கொடுத்தனா இதனுடைய ரிசல்ட் என்ன வரும்? ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பின்னால் நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெசிஷன் மேக்கிங் கோடிங்லாம் நம்ம எழுதுவோம், அப்போ இது யூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தத்தில் இந்த ஆப்ரேட்டர் என்ன, இந்த ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரூவாக இருந்தால் இதை பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் இதை பண்ணுங்கிறதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்போது ரெண்டு நம்பர் ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் யூஸ் பண்ணோம். நாட் ஈக்குவல் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் யூஸ் பண்ணுறோம். நாட் ஈக்குவல்னா மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் இப்படி போடுறோம், லெஸ் தேன் இப்படி போடுறோம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இப்படி போடுறோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் இப்படி போடுறோம். பட் இதே மாதிரி சிம்பிள் இங்கே இல்லை, அதனால் அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இப்படி பண்ணியிருக்காங்க. டபுள் ஈக்குவல் போட்டால் ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறாங்க. முன்னால் எக்ஸ்க்ளமேஷன் போட்டு ஈக்குவல் போட்டால் நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறாங்க. முன்னால் இருக்கிற இந்த ரிலேஷனல் ஆப்ரேஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக ஆப்ரண்ட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல்ஸ் பியா, ஏ நாட் ஈக்குவல் பியா, a less than b யா, a less than or equal to b யா, a greater than b யா, a greater than or equal to b யா, சாரி ஈக்குவல் டு பியா. ஸோ இது என்ன பண்ணும்? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவோட பெருசாவோ அல்லது ஈக்குவலாவோ இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். சரிங்களா? ஓகே. லாஜிக்கல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னுடைய பர்பஸ் என்னன்னா மோர் தேன் ஒன் ரிலேஷனல் ஆப்ரேஷனை கம்பைன் பண்ணி ரிசல்ட் என்னன்னு கொடுக்குறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் ஏ கமா பி கமா சின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் ஏ கிரேட்டர் தேன் சி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதனுடைய ரிசல்ட்டும் ட்ரூவாக இருக்கணும், இதனுடைய ரிசல்ட்டும் ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு வர்ற ரிசல்ட்டு ட்ரூவாக வரும். சப்போஸ் இது ட்ரூவாக வந்து இது ஃபால்ஸ் வந்தாலும் எனக்கு வர அல்டிமேட் ரிசல்ட் என்ன ஆகும்? ரெண்டுமே ஓகேவான்னு செக் பண்ணுறேன். ரெண்டும் ஓகேவாக இருந்தால் எஸ், ரெண்டில் எது ஒன்று ஃபெயில் ஆனாலும் ஃபெயில்டு. அதுதான் ரெண்டு ஆப்ரேஷன். ஸோ அப்போது எனக்கு சில டைமில் 2-3 கண்டிஷனை கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த அண்டு யூஸ் பண்ணும். அண்டு யூஸ் பண்ணால் இது கூட வர எல்லா ஆப்ரேஷனும் கம்பல்சரியாக ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனிச்சுனாலும் ரிசல்ட் ஃபெயில்னு வரும். ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர், ஆர் அப்படின்னா என்னென்னா ஏ கிரேட்டர் தேன் பியாக இருந்தாலும் சரி அல்லது ஆர் ஏ கிரேட்டர் தேன் சியாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏ கிரேட்டர் தேன் பி ஆர் ஏ கிரேட்டர் தேன் சி. ஸோ இது என்ன அர்த்தம்? இதில் ட்ரூ வந்தாலும் சரி அல்லது இதில் ட்ரூ வந்தாலும் சரி, இல்லை இதில் ஃபால்ஸு இதில் ட்ரூ வந்தாலும் சரி, ஏதாவது இதில் ஃபால்ஸு இதில் ட்ரூ வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று ட்ரூ வந்ததுன்னா ரிசல்ட்டு வந்து அல்டிமேட் ரிசல்ட்டு ட்ரூ. ஓகே. நாட் ஆப்ரேஷன், நாட் அப்படின்னா ஒரு ரிலேஷனல் ஆப்ரேஷனை இல்லை கம்பைன்டு லாஜிக்கல் ஆப்ரேஷனை அது ஆப்போசிட்டாக ட்ரூவான்னு செக் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தேன் பியா இல்லைன்னா, if a greater than b யா இல்லைன்னா, if not a greater than b, அப்படி இல்லைன்னா a greater than b and a greater than c இதெல்லாம் இல்லைன்னா. ஸோ இதில் என்ன, இதில் ட்ரூ வந்தால் இது ஃபால்ஸாக மாற்றிடும் அல்டிமேட்டாக, இதில் ஃபால்ஸ் வந்ததுன்னா இது ட்ரூன்னு மாற்றும். அதுதான் நாட். இது இல்லைன்னா ஆப்போசிட் ஆக்ஷனா அப்படின்னு செக் பண்ணுறேன், அதில் ட்ரூ வந்ததுன்னா பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா டெசிஷன் மேக்கிங் பண்ணோன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் பண்ணலாம். இதனால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஏ வந்து 5, பி வந்து 10. அப்போது ஏ ப்ளஸ் பின்றது என்ன கொடுக்கும்னா எனக்கு 15ன்னு கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரிலேஷனல் ஆப்ரேஷன் எனக்கு என்ன கொடுக்கும்னா எய்தர் ட்ரூ வேல்யூவோ அல்லது ஃபால்ஸ் வேல்யூவோ கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த வேலையை பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் இந்த கேல்குலேஷன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லும்போது நான் இந்த ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம கேல்குலேஷனோ இல்லை கண்டிஷனல் செக்கிங்கோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் ஜாவா லாங்குவேஜில் அந்த ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். இதை ஜஸ்ட் ஒரு முறை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.